கடந்த 34 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மை விட்டு மறைந்தாலும் அவர் உழைக்கும் மக்களுக்காக முன்னெடுத்த போராட்டங்களின் திசைவழியை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு அவரை நினைவு கொண்டு கொண்டே இருக்கிறோம். தோழர் SPKவை போல ஏராளமான தலைவர்கள் நம்முடைய கம்யூனிச இயக்கத்தை பாதுகாப்பதற்கான முயற்சியில் தன்னலம் கருதாது அடக்குமுறைகளுக்கு எதிராக சித்திரவதைகளுக்கு ஆட்பட்டு இந்த இயக்கத்தை கட்டி காத்திருக்கின்றார்கள். உழைப்பாளி மக்களுடைய விடுதலைக்காக போராடி இருக்கின்றார்கள். இன்றைக்கு தோழர் SPK அவருடைய நினைவு தினத்தைப் போல நம்முடைய கட்சியினுடைய மகத்தான தலைவர்களில் ஒருவரான நெல்லிக்குப்பம் கோவிந்தராஜன் அவருடைய நினைவு தினமும் இன்றைக்கு. இப்போது நம்ம கட்சியினுடைய தீக்குதர் பத்திரிகையின் சார்பில் தீக்குதர் டைரி ஒன்று வெளியிட்டிருக்காங்க இந்த ஆண்டு. அதில் ஒவ்வொரு தேதியிலையும் ஒவ்வொரு தினத்தை பற்றி அநேகமாக 365 நாட்களில் அந்த டைரியில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 200 முக்கியமான தினங்கள். வருகின்ற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி சேலம் சிறைக்குள்ள ஒரு 22 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட தினம். மார்ச் 13ஆம் தேதி தலித்து மக்களினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக, சிறுபான்மை மக்களினுடைய நலனுக்காக, சாதாரண உழைப்பாளி மக்களுடைய வீட்டுமனை பட்டாவிற்கான கோரிக்கைக்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான பேத்திற்கு பட்டா வழங்கிய காரணத்தினால் ஆதிக்க சக்திகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட தோழர் ரத்னசாமியினுடைய நினைவு தினம் மார்ச் 13. மார்ச் 17ஆம் தேதி தொழிலாளியுடைய உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்வரிசையில் நின்று தொழிற்சங்க வைத்த காரணத்தினால் கம்பெனி முதலாளியால் கூலிப்படை வைத்து கொலை செய்யப்பட்ட தோழர் பன்னீர்செல்வத்தினுடைய நினைவு தினம் நம்முடைய மாவட்டத்தில். மார்ச் 23 இந்த தேசத்தினுடைய விடுதலை போராட்டம் எந்த திசை வழியில் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்த 3 விதமான சித்தாந்தங்கள் போராடி கொண்டிருந்த போது மிகச்சரியான திசை வழியை, ஒரு சமத்துவமான சுரண்டலற்ற அனைவருக்குமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்கின்ற சோசலிச பாதைக்கான இந்தியாவை பற்றி கனவு கண்ட, அதற்காக 23 வயதில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த மகத்தான தோழர் பகத்சிங் ராஜகுரு சுகதேவனுடைய நினைவு தினம் மார்ச் 23. இப்படி ஓராண்டு நம்முடைய டைரியை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 200க்கும் மேற்பட்ட நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டும் நம்முடைய தினங்களை பற்றி சொல்ல முடியும். அவ்வளவு தியாகங்களுக்கு இந்த செங்கொடி இயக்கம் சொந்தமாக விளிம்பு நிலை மனிதர்களுடைய விடுதலைக்காக, வாழ்வுக்காக, மேம்பாட்டிற்காக போராடி இருக்கிறது. இன்றைக்கு 76வது குடியரசு தினத்தை நாடு அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட 76வது தினம். இந்த அரசியல் சட்டத்தை இன்றைக்கு குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அதனுடைய முகவரியிலே மிக தெளிவாக இந்தியா எப்படிப்பட்ட இந்தியாவாக இருக்க வேண்டும் என்பதை, இந்தியாவில் துவங்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய முடியும். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு என்று இந்திய அரசியல் சாசனத்துடைய அடிப்படை தூண்கள் அந்த வார்த்தைகளிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் அந்த மதச்சார்பற்ற சோசலிச என்கின்ற வார்த்தையை குழி தோண்டி புதைப்பதற்கு முயற்சி செய்கிறது, அழிக்க முயற்சி செய்கிறது, அரசியல் சட்டத்தை திருத்த முயற்சி செய்கிறது. அவருடைய ஒரு பகுதியாகத்தான் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்கின்ற முழக்கத்தை இந்தியா முழுவதும் வைத்துக் கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களை கூட, நாட்டில் இருக்கக்கூடிய உண்மையான வரலாற்று செய்திகளை கூட பொதுவெளியில் பேசக்கூடாது என்கின்ற அராஜகத்தை இன்றைக்கு அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. நேற்றைய முன்தினம் நம்முடைய திருப்பூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் புத்தக கண்காட்சியில் கூட இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தை வழிநடத்திய, தேசத்தால் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மகாத்மா காந்தி அவர்களை சுட்டுக் கொன்றது யார் என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த சுட்டுக் கொன்ற குற்றவாளியான கோட்சே RSS இயக்கத்தை சார்ந்தவன் என்பது அவருடைய தம்பியை பகிரங்கமாக நீதிமன்றத்திலே கொடுத்த வாக்குமூலம். நீதிமன்றம் அந்த வாக்குமூலத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் கோட்சே தன்னை அந்த இயக்கத்தில் இல்லை என்று வேணாலும் சொல்லிக் கொண்டான். அவனுடைய தம்பி கூட இருந்த ஆட்கள் அத்தனை பேர் அந்த இயக்கத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த செய்தியை சொன்னதுக்கு அந்த புத்தக கண்காட்சியை இழுத்து மூடுங்கன்னு போராட்டம். இரவு 1 மணிக்கு மத அமைப்புகள், இந்து மத அமைப்பை சார்ந்து, இந்து முன்னணியை சார்ந்த ஏராளமான ஆட்கள் நேற்றைக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி இனிமேல் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தவிர்த்துட்டு மீண்டும் நடத்தலாம் கருத்தரங்கத்தை மாவட்ட நிர்வாகம் ஒரு சமரசத்தை பண்ணுறாங்க. சின்ன சின்ன விஷயங்களை மத அடிப்படையில், சாதி அடிப்படையில், மொழி அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில் மக்களை கூறுபடுவதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்தில் தான் எனக்கு முன்னாள் தோழர் GP அவர்கள் சொன்னதைப் போல இந்த நாடு முழுவதும் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக 700 விவசாயிகள் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை, உலகம் பார்த்த ஒரு போராட்டத்தில் இறந்து போனார்கள் என்று சொன்னால் அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடாக அரசாங்கம் கொஞ்சம் பின்வாங்குச்சு. இன்னைக்கு அதே அரசாங்கம் மீண்டும் என்ன பண்ணுது, வேறு வழியாக விவசாய கொள்கைகளை அதே 3 சட்டங்களை அமலாக்குவதற்கு முயற்சி செய்கிறது.
இந்திய நாட்டுடைய தொழிலாளி வர்க்கம், இந்திய நாட்டுடைய விவசாய வர்க்கம் இணைந்து 1947களில் வைத்த மகத்தான முழக்கம் இந்திய நாட்டுடைய தொழிலாளிகளுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு தொழிலாளர் நல சட்டங்களை உருவாக்கியது. பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த தொழிலாளர் நலனுக்கு எதிரான சட்டத்திற்கு எதிராகத்தான் பகத்சிங் பாராளுமன்றத்தில் குண்டுகளை வீசினார். அப்படிப்பட்ட அந்த மோசமான சட்டங்களுக்கு எதிராக போராடி இந்திய நாட்டினுடைய இந்திய விடுதலைக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட தொழிலாளர் நல சட்டங்கள் 44 இன்றைக்கு 4 தொகுப்புகளாக மாற்றிவிட்டு தொழிலாளிகள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் 8 மணி நேர வேலை என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. சோசலிச நாடுகளில் அது 7 மணி நேரமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் 1 மணி நேரத்திற்கு ஊதியமாக ஏராளமான நாடுகளில் இன்றைக்கு 1000 ரூபாய் குறைஞ்சபட்ச உலகத்தில் பின்தங்கிய நாடு என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்காவினுடைய நாடுகளில் கூட குறைந்தபட்ச ஊதியமாக 423 ரூபாய் தீர்மானிக்கப்பட்டது. இந்தியாவில் எவ்வளவு கேட்டால் மோடியினுடைய அரசாங்கத்தில் கடந்த 10 வருஷத்தில் குறைந்தபட்ச ஊதியமாக சொல்லக்கூடிய தொகை 173 ரூபாய் சராசரி. அப்போ உலகம் முழுவதும் இன்றைக்கு கூடுதலான 1 மணி நேரத்திற்கான சம்பளமே 423 ரூபாய் என்று சொல்லும்போது இந்தியாவில் ஒரு நாள் முழுவதுமே 173 ரூபா. நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பின்னால் தான் இன்னைக்கு 100 நாள் வேலையில கூட 319 ரூபாய் மாறி இருக்கு. இதை கூட கொடுக்க முடியாது என்று அந்த தொழிலாளர் நல சட்டங்களை குழி தோண்டி புதைப்பதற்கான ஏற்பாட்டை மோடியினுடைய அரசாங்கம் செய்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு எதிராகத்தான் நம்முடைய தோழர் கந்தசாமி அவர்களை போன்ற மகத்தான தலைவர்கள் தொழிலாளிகளை திரட்டி, விவசாயிகளை திரட்டி, விவசாய தொழிலாளிகளை திரட்டி போராடினார்கள். அது வர்க்கமாக திரட்ட வேண்டும் என்று. இந்த வர்க்கமாக திரட்ட வேண்டும் என்கின்ற வார்த்தைக்கு எதிராகத்தான் இன்றைக்கு சாதிய கொடுமைகள் இருக்கிறது, பாலின கொடுமைகள் இருக்கிறது, வேறுபாடுகள் இருக்கிறது. சுரண்டலினுடைய அடிப்படையாக இந்த அடையாளங்கள் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் இந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய, அடையாள அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு எதிரான வீரஞ்செறிந்த போராட்டத்தை தான் கடந்த காலத்தில் நம்முடைய தலைவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள், அதற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்த அரசியல் சாசனத்தை பாதுகாப்பது என்பது அதோடு இணைந்தது. அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமை 19வது பிரிவு மிக தெளிவாக சொல்லுகிறது. எழுதக்கூடிய உரிமை, பேசக்கூடிய உரிமை, சங்கஞ்சேத்திர உரிமை, ஒரு இடத்துல போய் தைரியமா நீதிமன்றத்தில் தனியாக வழக்காடக்கூடிய உரிமை, அப்படி பல உரிமைகள் வழங்கி இருக்குது. இந்த அனைத்து உரிமைகளையும் இன்றைக்கு பின்னுக்கு தள்ளுவதற்கு மோடியினுடைய அரசாங்கம் முயற்சி செய்கிறது என்று சொன்னால் பெற்ற சுதந்திரம் மட்டுமல்ல, நமக்கு நாமே உருவாக்கி கொண்ட அந்த அரசியல் சாசனத்தை பாதுகாப்பது என்பதும் நம்முடைய தலைவர்கள், தோழர்கள், மறவர்கள் எல்லோரும் போராடி பெற்ற அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்கான போராட்டத்தோடு இணைந்தது. ஆகவே வரும் நாட்களில் இந்திய அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதோடு நாம் போராடி பெற்ற உரிமைகளையும் பாதுகாப்பதற்கும் நகர்ப்புற தொழிலாளிகளும் கிராமப்புற விவசாயிகளும் நடுத்தர வர்க்கமும் இணைந்த போராட்டமாக நம்முடைய போராட்டத்தை எதிர்வரும் காலங்களில் முன்னெடுக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. அப்போ இந்த போராட்டத்துடைய திசை வெளியை தீர்மானிப்பதற்காக, நம்முடைய அடிப்படை வர்க்கங்களினுடைய வளர்ச்சிக்காக, தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக, பாதுகாப்பிற்காக அரசியல் திசை வெளியை தீர்மானிக்கக்கூடிய மாநாடு தான் நம்முடைய 24வது அகில இந்திய மாநாடு. மதுரையில் வருகின்ற ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி துவங்கி 6ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. 6ஆம் தேதி மாநாட்டில் இறுதி நாளன்று 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட உழைப்பாளி மக்கள் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான பேரணியை நடத்த இருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பட்டி தொட்டிகளில் எல்லாம் இருந்து வாகனங்கள் மூலமாக தோழர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள், உழைப்பாளி மக்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். அந்த செய்தியை நம்முடைய ஊத்துக்குளி தாலுகா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. இந்த மாநாட்டினுடைய திசைவழி என்பது இந்தியாவை பாதுகாப்பதற்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சொந்த பலத்தை அதிகரிப்பதற்கு, மதவெறி சக்திகளுக்கு எதிரான உறுதியான போராட்டத்தை, இந்தியாவை பிளவுபடுத்த நினைக்கின்ற கார்ப்பரேட் தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக நம்முடைய மகத்தான போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு, அந்த மாநாட்டை அனைத்து விதங்களிலும் வெற்றி பெறச் செய்வதற்கு விளம்பரமாக, பிரச்சாரமாக, நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பேசக்கூடிய விதமாக, உரையாடக்கூடிய விதமாக இந்த செய்திகளை தாங்கி வரக்கூடிய நம்முடைய தீக்கெதிர் பத்திரிகையை பட்டி தொட்டியிலெல்லாம் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய அந்த வரலாற்று கடமையும் நாம் மேற்கொள்ள வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் மகத்தான நம்முடைய தலைவர் SP கந்தசாமி அவர்களுடைய 34 ஆண்டுகளை கடந்தாலும் அவருடைய நாமம் என்றென்றும் நிலைத்து நிற்கும். அவர் விட்டு சென்ற அந்த மகத்தான உழைக்கும் மக்களினுடைய விடுதலைக்கான போராட்டத்தை வலுவாக முன்னெடுப்பது என்பது அவருக்கு நாம் செய்யக்கூடிய வீர அஞ்சலியாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.